அர்ஜுன், உண்மையிலேயே இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்ற வார்த்தையே இதுக்கு பத்தாது. தேங்க்யூ so much. இவங்களோட கல்யாண பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறது? இது என்னது? இது சொரக்காவை தேங்காய் பால்ல பண்ணிருக்கேன். என்னது? சொரக்கால தேங்காய் பால் ஊத்தி பண்ணுவாங்களா? ரொம்ப டிஃபரெண்டான காம்பினேஷன். நான் இப்படி ஒரு காம்பினேஷன்ல இது வரைக்கும் சமையலே செஞ்சதில்ல. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எப்படி தோணுச்சு? நான் எப்பவும் வெரைட்டியா ஏதாவது பண்ணணும்னு தான் நினைப்பேன். அதான் இன்னைக்கும் புதுசா ட்ரை பண்ணலான்னு. இந்த சமையல் கூட அப்படி யோசிச்சு பண்ணதுதான். என் சமையல் டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எதுவா இருந்தாலும் சின்சியரா பண்ணா அது எவ்வளவு சிறந்ததா இருக்கும்னு இத சாப்பிட்டாலே புரியும். இதுல உங்க சிரமத்தை மட்டும் இல்ல, உங்களோட பொறுமைய, உங்களோட சீரியஸ்னஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்ளோ ருசியா வந்திருக்கு. தேங்க்ஸ் a lot. நமக்கு ஏதாவது லாஸ் ஏற்பட்டா உங்களையே ஷெஃபா வச்சு நம்ம ஒரு ஹோட்டல்ல வச்சிடலாம்னு நினைக்கிறேன். உங்க கை பக்குவத்துல ஹோட்டல் சூப்பரா ஓடும். இந்த மாதிரி சந்தோஷமான நேரத்துல இந்த வீட்டு மருமக இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். மகனோட அன்பா இருந்து, மாமியாருக்கு உதவியா இருந்து, பசங்களை வளர்த்து ஆளாக்குற மாதிரி இந்த குடும்பத்துக்கு மருமக வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீ என்ன சொல்ற லக்ஷ்மி? அம்மா, நேரங்காலம் தெரியாம எதுக்குமா இப்ப இந்த டாபிக்க? இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பேசுறதுக்கு இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமா அர்ஜுன்? மகன் கல்யாணம் படிக்கணும், வரப்போறவ நம்ம 2 பேரையும் நல்லா பாத்துக்கணுங்கிற ஆசை உனக்கு மட்டும் இல்லையாப்பா? அம்மா, அத பத்திலாம் கொஞ்சம் அப்புறமா பேசலாம்ல. இப்பதானே அவ சாப்பிட உட்காந்துருக்கா. என்னங்க அர்ஜுன், உங்க அம்மா ஏதோ ரொம்ப ப்ரிப்பேர்டா உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. நீங்க அவங்கள பேச விடாம தடுக்கிறீங்களே. லக்ஷ்மி, எங்க அம்மா என்ன பேசுறாங்கன்னு உனக்கு புரியாம வேணா இருக்கலாம். ஆனா எனக்கு நல்லா புரியுது. ஆனா அதை பத்தி இப்ப பேச தேவையில்லை. அம்மா, நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லப்பா, எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவ பேரு அம்மா. என்ன ஆச்சு அர்ஜுன்? ஏன் இப்படி கத்துனீங்க? சில விஷயங்களை நம்ம தடுக்கணும்னா சில நேரங்கள்ல நம்ம இப்படி இருந்துதானே ஆகணும். நீ சாப்பிட்ட லக்ஷ்மி?